இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பங்களாதேசி லாங்குவேஜில் ஒரு பேய் படமாக ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய ஜென் 3 படத்தோட கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒன்லைனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு அழகான கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் திடீர்னு ஒரு சின்ன பையன் இறந்து போகிறான். அந்த சின்ன பையன் இறந்து போனது அவங்களோட ஃபேமிலிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பயங்கர சோகத்தில் அவனுக்கு இறுதி சடங்கு எல்லாத்தையும் பண்ணி புதைக்கிறாங்க. புதைச்ச ஒரு 3 நாள் கழிச்சு அந்த பையன் மறுபடியும் உயிரோட வரா அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் ஷாக்கு, நமக்கும் ஷாக்கு. அப்படி அந்த பையனுக்கு என்ன நடந்தது அண்ட் 3 நாள் கழிச்சு அந்த பையன் வரதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு இல்லையா? அதை தேடி படத்தோட ஹீரோ போக ஆரம்பிக்கிறார். இதுக்கப்புறம் இந்த கதையில என்னென்னலாம் நடந்தது அப்படின்றதா படத்தோட மீதி கதையா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். டைம் கிடைச்சது அப்படின்னா யூடியூப்ல ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம இந்த படத்தோட கதை விளக்கத்துக்குள்ள போகலாமா? ரைட். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவங்க ஒரு காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ப்ரொஃபஸரை அவங்க காதலிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இது நேரம் வரைக்கும் அவங்க காதலை வெளிப்படுத்தல அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ கூட அவர் பாடம் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அவர் அழகா ரசிக்கிட்டே இருக்காங்க. கற்பனா ப்ரொஃபஸரை நமக்கு காமிக்கிறாங்க. இந்த மாந்திரிகம் தாந்திரிகம்லாம் இருக்கு இல்லையா, அது எதுவுமே நம்பாதான். சயின்ஸ்ல இது எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளனேஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்தை ஹீரோயின் கவனிக்கிறாங்க. அவரை எப்படியாவது திரும்பி பார்க்க வைக்கணும், தான் அவர் கூட பேசணும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்கும்போது, நம்மளோட ப்ரொஃபஸருக்கு இந்த மாதிரி அமானுஷமான விஷயங்கள் எல்லாத்தையும் புரிய வைக்கணும், எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆர்வம் இருக்கும் இல்லையா? உங்க ஊர்ல ஏதாவது ஒரு நடந்திருக்கலாம், அந்த விஷயத்த சொல்லி நீ அவர் கூட பேச ஆரம்பிக்கலாம் இல்லையான்னு சொல்ல பட்டுன்னு இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. வேகமா ஓடி போய், சார் அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கீங்களா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசி ஆகணும், அதை கேட்டீங்க அப்படின்னா நீங்க ஏன் கூட கையோட ஊருக்கு வந்துருவீங்கன்னு சொல்ல இவருக்கு கியூரியாசிட்டி அதிகமாக ஆரம்பிக்குது. அது என்னன்னு கேட்க ஆரம்பிக்கிறார். கட் பண்ணி ஒரு பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிச்சு. ஸோ ஒரு அழகான கிராமம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த கிராமத்துல சுமோன் அப்படின்ற ஒரு 10 வயசு குழந்தை, அதாவது ஸ்கூல் படிக்கிற குழந்தை, திடீர்னு இறந்து போறா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஊர் மக்கள் எல்லாருமே அந்த சாவுக்கு வந்திருக்காங்க. இவனோட அம்மா பயங்கரமா கதறி அழுது, என் பையனை இந்த மாதிரி ஒரு நிலைமையில பார்த்துட்டேன்னு அப்படின்ற மாதிரி இறுதி சடங்கு எல்லாத்தையும் பண்ணி அந்த ஊருக்காரங்க பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள் ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்றதுக்காக பல்லத்தை தோண்டி மூங்கிலால் ஆன ஒரு வேலி மாதிரி ஒருத்த வச்சு மூடி வச்சிருவாங்க. இது அவங்களோட ஊர் வழக்கமா இருக்கும். ஸோ அதை பண்ணும்போது அந்த சமயத்துல தான் இறந்து போன இந்த பையனோட அக்கா அப்படின்ற ஒருத்தவங்க, என்னோட தம்பி இறந்து போக கிடையாது, என்ன காரியம் பண்ணீங்க, எதுக்காக நீங்க புதைச்சிங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா கதறி அழ ஆரம்பிக்க அம்மா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. கூட இருக்கவங்க எல்லாரும் சமாதானப்படுத்துறாங்க. ஆனா இவங்க கேட்கறதா தெரியல. வேகமா அந்த வேலைகளை எல்லாத்தையும் பண்ணார் இல்லையா? அவர் காலிலே விழுந்து, என்னோட தம்பி சாக கிடையாது, என் தம்பி உயிரோட தான் இருக்கா, அவனுக்கு முக்தி அடைய எல்லா வேலைகளையும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சி கேட்டுக்கிட்டே இருக்க அந்த மனுஷன் சாந்தப்படுத்துறாரு. அப்படியே கட் பண்ண இறந்து போன அந்த குழந்தையோட உடலை எடுத்து ப்ராப்பரா அடக்கம் பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லா வேலைகளும் ஈடுபடலான்னு போக ஊர் மக்கள் சுத்தி நிற்கிறாங்க. அந்த சமயம்னு பார்த்து அந்த மூங்கில தொன்ன ஒரு நபர் வேகமா அங்கிருந்து கத்திக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறார். எல்லாருமே பயந்து போறாங்க. என்ன எதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் அதுக்குள்ள இருக்க அந்த பையனை நமக்கு காமிக்கிறாங்க. உயிரோட உட்காந்துக்கிட்டு இருக்கான், இவங்களை பார்த்து உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஸோ அன்னில இருந்து அந்த பையனோட எல்லா ஆக்டிவிட்டிஸுமே மாற ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பொருட்களை திருட ஆரம்பிச்சிட்டான். அவன் அந்த சமாதிக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் கிட்ட இருந்தா. 3 நாளா என்ன பண்ணிட்டு இருந்த, என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டா ஒரு வார்த்தை கூட பேசல. ஏன் பேசுறதே அவன் நிப்பாட்டிட்டான். ஊர்ல எல்லாருமே அவன் ஒரு மாதிரியா தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி கியூரியாசிட்டி ஆயிடுது. இது மேபி அந்த ஊர்க்காரங்க பண்ண தப்பா இருக்கலாம், அவங்க இந்த பையன் இறந்து போயிட்டான்னு தவறுதலா இது எல்லாத்தையும் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஊருக்கு வரேன்னு சம்மதிக்கிறார். அப்படியே கட் பண்ண ஊருக்குள்ள அந்த ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்களோட அப்பா தான் சேர்மேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவர் இவங்களை வரவேற்கிறார். இந்த வீட்லயே நீங்க தங்கிக்கலாம், உங்களுக்கு என்ன வேணும்னாலும் நாங்க அதை ப்ரொவைட் பண்றோம், என்னோட பொண்ணு நீங்க வந்ததுக்கான நோக்கத்தை எல்லாத்தையும் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல கட் பண்ண இதுக்கு அடுத்த நாள் அந்த பையனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்றாங்க. ஆனா அவனோட வீட்டுக்கு தேடி போக அவன் அங்க இல்ல, எங்க போனானே தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, ஒரு ட்ரோன் கேமரா ஒருத்த வச்சிருப்பாரு. அதை பறக்க விட்டு இந்த ஊர்ல அவன் எங்க இருக்கான் அப்படின்றத தேடி பார்ப்போம்னு சொல்ல ஊர்ல நிறைய வயல்வெளிகள் எல்லாமே இருக்கும். அந்த வயல்வெளிக்கு நடுவுல பெரிய மரம் ஒன்று இருக்கும். அந்த மரத்துக்கிட்ட யாருமே போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மரத்துல தான் அந்த குட்டி பையன் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. வேகமா அந்த இடத்துக்கு போய் அவங்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணேன். ஆனா அந்த பையன் ஒரு வாரத்தை கூட பேசுறதா தெரியல, ட்ரோனை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவோ அந்த பையன் கிட்ட ட்ரோனை கொடுத்து, நீ எங்க பறந்து போனாலும் இது பறந்து போகும், ஆனா அங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் உனக்கு இது வழியா காமிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பையன் அதை கையில பிடிச்சி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, நீ வேணா அவனை பண்றியா, உனக்கு பிடிச்ச இடத்த கூட்டு போ, நாங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் உனக்கு இதுல காமிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பையன் இப்பயும் பேச கிடையாது, அது எடுத்துக்கிட்டு அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கு. ஒரு பழமை வாய்ந்த இடத்த காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு யாரும் போறது கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த பையன் தான் இந்த மாதிரி இடங்கள் எல்லாத்தையும் போய் நின்றுகிட்டு இருப்பா. ஸோ அங்க நின்று இந்த இடத்த காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஃபுல்லா சுத்தி பாக்குறாரு. நிறைய விதமான சிலைகளும் அண்ட் கோவில் மாதிரியான ஒரு தோற்றமும் இருக்கு. இது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு, இந்த இடம் உனக்கு எதுக்காக பிடிச்சது அப்படின்னு எனக்கு தெரியலடா,
சரி நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாமா, நாளைக்கு நான் உனக்கு இதே மாதிரி நிறைய இடங்களை சுத்தி பாக்குறேன் அப்படின்ன மாதிரி அவனுக்கு ஒரு சாக்லேட் கொடுக்க அவன் அதை வாங்கி பேசாம இருந்து போறா அப்படின்ன மாதிரி இருக்கும். இவர் வீட்டுக்கு போறாரு. வீட்டுல இவருக்கு உபசரிப்பு எல்லாமே கொடுத்து தூங்க வைக்கிறாங்க. கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் காலையில அந்த குட்டி பையன் இருக்கா இல்லையா, அவனை போட்டு ஒரு கும்பல் பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்கு. இதை பார்த்த ஹீரோ என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, சார் இவன் நம்மளோட வீட்டுல திருட வந்துட்டா, உங்களோட அந்த ட்ரோன் கேமரா இருக்கு இல்லையா அதை திருட வந்திருக்கா சார்னு சொல்ல இவருக்கு புரிஞ்சு போயிடுச்சு. அந்த பையனை அடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி தடுத்து விட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு. உனக்கு இந்த விஷயம் தானடா வேணும், நீயே எடுத்துக்கோடா, நான் தேவைப்படும் போது வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப அப்படியே கட் பண்ண அந்த பையன் கூட சேர்ந்து இவங்க ஊரை சுத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையன் என்னதான் இவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல அப்படின்னாலும் இவனுக்கு பிடிச்ச இடங்கள் எல்லாத்தையும் போய் நிற்கும் போது அவர் இவங்க கூட சேர்ந்து சுத்த ஆரம்பிக்கிறார். போட்ல போய்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. போட்டை இந்த பையன் தான் துடுப்பு போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கும் அதை கொடுக்க முடியுமாடா, எனக்கும் அது ஓட்ட ஆசையா இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் வாங்கி துடுப்பு போட ஆரம்பிக்கிறார். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த பையன் கிட்ட பேசி அந்த பையன் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிட்டு இருக்காரு அப்படின்றத காமிக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில தான் இவனோட அக்கா, அதாவது அந்த குழந்தையோட அக்கா தான் முதல்ல அந்த பையன் சாக கிடையாது அப்படின்ற மாதிரி ஊர் முழுக்க வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா. இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கும் போது, சார் என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படிலாம் எனக்கு தெரியாது சார், என் பின்னாடி அதாவது நான் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது என் பின்னாடி ஏதோ ஒரு உருவம் தம்பி சாக கிடையாது உயிரோட இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தது. அதனாலதான் என் அம்மா கிட்ட ஓடி வந்து சொன்னேன், ஊர் மக்கள் எல்லாத்துக்கிட்டையும் சொன்னேன் சார். மற்றபடி அந்த உருவம் எப்படி இருந்தது, என்னோட தம்பியை உயிரோட கொண்டு வந்தது யார் அப்படின்ற எந்த விதமான ஐடியாவும் எனக்கு தோணலை சார். அது மட்டும்தான், அதாவது என்னோட தம்பி மட்டும்தான் எனக்குள்ள இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக இந்த மனுஷன் இது ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கு. அப்பதான் அந்த பையனோட ஸ்கூலுக்கு போய் விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாரு. ஸ்கூல்ல இருக்க எச்எம் கிட்ட போகும்போது அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், எந்த விதமான ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபட மாட்டான், அதாவது தப்பான ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபட மாட்டான், தான் உண்டு தான் படிப்பு உண்டு அப்படின்ற மாதிரி இருந்த பையன் அந்த சம்பவத்துக்கு அப்புறமா மொத்தமா மாற ஆரம்பிச்சிட்டான். இங்க நிறைய இடங்கள்ல திருட ஆரம்பிச்சா, பல பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் இதையே தான் அவன் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தா. கடைசியா கூட இங்க இருக்க ஒரு டீச்சரோட ஒரு பெரிய போனை திருட்டிட்டு போயிட்டான். அன்னில இருந்து தான் அவன் இந்த பள்ளிக்கூடத்துக்கே வர கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ நோட் பண்ணிக்கிறார். அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களா, அவங்க கிட்ட நான் ஒரு 5 நிமிஷம் பேசலாமான்னு சொல்ல ஒரு 2 பேரை கூட்டு வந்து நிக்க வைக்கிறாங்க. டே, இங்க நடக்கிற விஷயங்கள் எதுவுமே வெளியே போகாது, அவனுக்கு ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டதை நீங்க பாத்தீங்களா, அவனுக்கு என்ன நடந்தது அப்படின்ற விஷயங்களை உங்களால சொல்ல முடியுமான்னு கேட்க, அந்த 2 குழந்தைகளுமே முதல்ல அவன் எங்க கிட்ட இருக்க எல்லா பொருளும் திருட்டிட்டு போயிட்டான், அவனை பார்த்தாலே எங்களுக்கு இப்பெல்லாம் பிடிக்க மாட்டேது, ஆனா முதல்ல அப்படி கிடையாது, அவன் எவ்வளவு நல்ல பையன் தெரியுமா அப்படின்னு ஒரு சின்ன விஷயத்த ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கூல்ல இவனுக்கு, அதாவது ஒட்டுமொத்த கிளாஸ் ரூமுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அமானுஷ்ய கதையை பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஜின் அப்படின்ற ஒண்ணு நம்ம கேட்கற எல்லாத்தையும் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஆசிரியர் சொல்லிட்டு போக இந்த விஷயம் இவங்களுக்குள்ள அப்படி ஓடிக்கிட்டே இருக்கு. தூக்கத்துல இந்த விஷயங்களை நினைச்சு பாக்குறாங்க, பயந்து போய் எழுந்துறாங்க. டே, ஜின்னு நம்ம கேட்டது எல்லாத்தையும் கொடுக்குமாண்டா, நம்ம வேணா அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி ஆழ்ந்த யோசனைக்கு அப்புறமா இந்த 3 பேருமே ஒரு கேண்டில் ஏற்றி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. மாடி மேல இந்த 3 பேருமே மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது தூரத்துல இருந்து ஏதோ ஒரு காத்து பயங்கரமா அடிக்காரு. அந்த காத்து இவங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கும்போது பட்டுன்னு அவங்க ஏற்றி வச்ச கேண்டில் அணிஞ்சு போகுது. 2 குழந்தை, அதாவது அந்த பையனை தாண்டி இன்னும் 2 குழந்தைங்க இல்லையா, அவங்க 2 பேருமே அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. இந்த சுமோன் மட்டும் அங்கேயே இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அவனோட கண்கள் வெள்ளை நிறத்துல மாற ஆரம்பிக்கும். ஸோ இந்த விஷயத்த இந்த குழந்தைங்க அங்க சொல்லும் போது இவர் இதை பெருசா நம்புற மாதிரி தெரியல. இதுல என்ன இருக்க போகுது அப்படின்னு அதை ஃப்ரீயா விட்டுட்டு இதுக்கு அடுத்த நாள் அந்த குழந்தைய அவனுக்கு பிடிச்ச இடத்துக்கு கொண்டு போக ஆரம்பிக்கிறார். அவன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். 3 நாள் நீ சமாதிக்குள்ள இருந்த இல்லையா, அங்க என்ன பார்த்த அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அங்க ஒரு சின்னதா ஒளி இருந்தது, அந்த ஒளிக்குள்ள ஒரு உருவம் இருந்தது, அதுதான் என்ன 3 நாள் ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கிச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் மேற்கொண்டு கேட்க ஆரம்பிக்கிறார். இது நேரம் வரைக்கும் அவர் கேட்கிற கேள்விகள் எல்லாத்துக்குமே பதில் சொல்லிக்கிட்டே இருந்தவன் இப்போ பதில் சொல்ல மாட்டான். இதனால மறுபடியும் அந்த கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்க அவனோட கண்கள் மாற ஆரம்பிக்குது. இந்த ஊரை விட்டு போறது தான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸோட, அதாவது கொடூரமான வாய்ஸோட இதை சொல்லிட்டு அந்த பையன் அங்கிருந்து வேகமா நடக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்தது ஹீரோயின் என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட போக அவரோட கை கால்கள் எல்லாமே அப்படி இழுத்துக்க ஆரம்பிச்சு அந்த இடத்துல பொத்தல் விழுந்துட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ண டாக்டர் வந்து இவரை செக் பண்ணி பார்த்துட்டு இவருக்கு பயங்கரமான காய்ச்சல் இருக்கு, இவரை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக இவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ரெக்கவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் கொடுத்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் ஹீரோ தனிமையில் இருக்கும்போது அவரோட ரூம் ஃபுல்லா காக்கா பயங்கரமான சத்தங்களை எழுப்பிக்கிட்டே இருக்கு, இவரை பயமுறுத்திக்கிட்டே இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம கதவை ஓபன் பண்ணலான்னு போக கதவு லாக் ஆயிடுச்சு. இங்க யாராவது இருக்கீங்களா, என்னை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கத்திக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு வெளியில இருந்து எல்லாரும் ஓபன் பண்ணிட்டு வராங்க. சார் கதவு ஓப்பன்ல தான் இருக்கு, எதுக்காக கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க இவர் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாரு. அங்க பாக்குறாங்க எதுவுமே கிடையாது. இதனால இவர் பயந்து போயிட்டார். இதுக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்ற மாதிரி ஊர் சேர்மன் இருக்கா இல்லையா, ஒரு தாந்திரிகம் பண்ற சாமியாரை கொண்டு வராரு. இந்த வீட்டுல மந்திரங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு போகட்டும் அப்படின்ற மாதிரி அனுமதி கொடுக்க அந்த மனுஷன் ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஒரு பெரிய ஆணி மாதிரி இருக்கும்,
இருக்கும். அந்த ஆணியை வீட்டு முன்னாடி அடிக்கலான்னு போக பட்டுன்னு ஆணி பறந்து போகுது. இந்த வீட்டுல ஏதோ ஒன்று இருக்கு, அது கண்டிப்பா உங்களை உயிரோட விடாது அப்படின்ற மாதிரி அங்கிருந்து ஓடி போக ஒன்னும் புரியாம சேர்மன் பயத்துல இருக்கும்போது ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு புரிதல் இருக்கும், அதை நம்ம தெரிஞ்சுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்தேன். ஆனா என்ன தாண்டி ஏதோ ஒரு சக்தி இருக்கு அப்படின்றத நான் உணர்ந்துட்டேன். இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு அப்படின்ற மாதிரி இவரோட ப்ரொஃபசர் ஒருத்தர் இருப்பாரு. அவருக்கு கால் பண்ணி இங்க வர வைக்கலாம் ட்ரை பண்ண, ஃபோன் கனெக்ட் ஆகுற மாதிரியே தெரியல. இதனால ஒரு மெசேஜை போட்டு இந்த மெசேஜை நீங்க எப்ப பாக்குறீங்களோ உடனடியா இந்த ஊருக்கு கிளம்பி வாங்க அப்படின்ற மாதிரி அனுப்பிட்டு அந்த பையன் கிட்ட போறாரு. அந்த பையன் கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண அந்த பையன் இப்பயும் ஒரே வார்த்தை, இந்த ஊரை விட்டு உங்களை நான் போக சொன்னல, எதுக்காக போகாம இருக்கீங்க, இங்க இருந்து போங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்க. நான் என்ன ஆனாலும் சரி உனக்கான பிரச்சனையை தீர்த்து வைக்காம இந்த ஊரை விட்டு போக மாட்டேன்டான்னு சொல்லிட்டு போக அந்த பையனோட முகம் அதாவது கண் மாற ஆரம்பிக்குது. கற்பனா ஹீரோ தூங்கிக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. இவரோட கை கால்கள் அப்படின்ற எல்லாத்தையுமே அந்த ஜின் இருக்கு இல்லையா அது கட்டுப்படுத்துது. இந்த ஊரை விட்டு போன்னு சொன்னா நீ ஏன் கேட்க மாட்டேற, உனக்கு இந்த ஊர்ல இருக்கணுமா இந்த ஊர்லயே சாகணுமா அப்படின்ற மாதிரி பயங்கரமான வாய்ஸோட பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த மனுஷன் இது எதுவுமே நம்பாத ஆள் தான் இல்லையா, இங்க நடக்கிற விஷயங்கள் எதுவுமே உண்மை கிடையாது, என்னோட மைண்ட்ல இதை நானா திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தனக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஜின் ஒரே ஒரு வார்த்தை தான், ஓ அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கியா, என்னோட எக்ஸ்ட்ரீம் லெவல்ல நீ இப்ப பார்க்க போற அப்படின்ற மாதிரி சொல்ல பட்டுன்னு ஹீரோ கண்முழிக்கிறாரு. வெளியில ஏதோ சத்தம் கேக்குது. போய் பார்த்தா ஹீரோயின் இருக்காங்க. அவங்கள பார்த்தது இவருக்கு பிடிச்சி போயிடுது. காதல வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். அவங்க கட்டி அணைச்சிக்கிட்டே இருக்கும்போது அவங்கள கத்தியால ரொம்ப கொடூரமான முறையில கொலை பண்ண ரத்தம் தெறிக்க ஆரம்பிக்குது. கட் பண்ண கனவு, இப்படி ஒரு கொடூரமான கனவு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி எழுந்து வெளியே போகலான்னு ட்ரை பண்ண அப்ப இவரோட உடம்புக்குள்ள ஜின் வந்த மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே நடந்து போய்கிட்டே வண்டி வேகமா வந்துகிட்டே இருக்கும். அது மேல விழலான்னு போக பட்டுன்னு ஹீரோயின் காப்பாத்துறாங்க. இப்படி மாத்தி மாத்தி அமானுஷ்யமான சம்பவங்கள் இவருக்கு நடந்துகிட்டே இருக்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சின்ன பையன் தான், அவனுக்குள்ள இருக்க ஜின் தான் அப்படின்ற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. உன்னால எனக்கு இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு பிரச்சனையா இருக்கு, நீ முதல்ல இங்க இருந்து போயிடு அப்படின்ற மாதிரி மறுபடியும் அந்த ஜின் வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது இந்த நபர் போறதாவே தெரியல. கட் பண்ண மறுபடியும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு முதல்ல உங்களுக்கு 2 ஊசி போட்டு, நார்மலான ஃபீவரா இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா ரெக்கவர் ஆயிருக்கணும், ஆனா நீங்க ஆக கிடையாது, இதனால மறுபடியும் 2 ஊசி போட்டு தான் இந்த நிலைமைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவையானது எல்லாமே ட்ரீட்மெண்ட் தான், முதல்ல இந்த ஊரை விட்டு போய் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலா பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்ல ஹீரோ போறதா தெரியல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த குட்டி பையன் தான். ஸோ சரி பண்ணாம போகக்கூடாது அப்படின்ற மாதிரி மறுபடியும் இவரோட ப்ரொஃபஸருக்கு ஃபோன் அடிக்க அந்த மனுஷன் இப்பயும் ஃபோன் எடுக்கிறதா தெரியல. கட் பண்ண அந்த குட்டி பையனை காமி அவனோட அம்மா அவனுக்கு சாப்பாடு எல்லாத்தையும் ஊட்டி விட்டுட்டு படுக்க வைக்கிறாங்க. முதல்ல நீ எப்படி இருந்தடா, இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு எதுக்காக போனது எனக்கு புரியலடா அப்படின்ற மாதிரி அவங்க கண் கலங்கிக்கிட்டே இருக்கும்போது இந்த பையன் தூங்க ஆரம்பிக்கிறான். மறுபடியும் அந்த ஜின் வந்து இவனை கூப்பிட ஆரம்பிக்கிறான். நான் உனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்றேன், நீ ஏன் கூட வர முடியுமா அப்படின்ற மாதிரி அந்த ட்ரோன் இருக்கு இல்லையா அதை பறக்க வைக்க ஆரம்பிக்குது. நீ சொல்ற திசைகள் எல்லாத்துக்குமே இது போகும், நீ ஏன் கூடவே வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பையன் எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறான். இந்த விஷயத்த அவனோட அம்மா பார்த்துட்டு எங்கடா போய்கிட்டு இருக்க, நீ நில்லுடா அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பையன் ஓடி போய் தண்ணிக்குள்ள விழுந்துட்டான். இவங்களும் தண்ணிக்குள்ள விழுந்து அந்த பையனை காப்பாத்திடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கட்பாரா ஹீரோ கிட்ட போகுது. நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா அவங்க கூட ஒரு சின்ன வாக்கிங் போகலாம் அப்படின்ற மாதிரி நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அப்ப சுமன் இவரை கவனிக்கிறான். இவர் கையில ஒரு பொம்மையை கொடுத்துட்டு இந்த பொம்மையை வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக இவருக்கு ஒரு சந்தோஷம். ரொம்ப நாள் கழிச்சு அந்த பையன் பேசுறான். இதுல அந்த பொம்மையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறாரு. பொம்மையை காமிக்கிறப்பதான் நமக்கு ஒரு விஷயம் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. இந்த பொம்மை இருக்கு இல்லையா சூனிய பொம்மை மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோ என்னென்ன விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரோ அதே மாதிரி அந்த பொம்மை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்த நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்க பட்டுன்னு ஒரு ஊசி மாதிரி இருக்கும். அந்த ஊசியில பொம்மை அப்படியே விழுந்து போயிடும். இந்த சைடு ஹீரோவும் அப்படியே பட்டு நெஞ்சை பிடிச்சின்னு விழுந்துட்டாரு. அதாவது பொம்மைக்கு ஊசி குத்துனதால இவரோட நெஞ்சு அப்படியே அடைச்சிக்கிச்சு மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்தை ஹீரோயின் பார்த்து வேக வேகமா டாக்டர் கிட்ட கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண அப்பதான் ஹீரோவோட ப்ரொஃபசர் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா அவருக்கு தகவல் தெரிஞ்சு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பாக்குறாரு. வீடு முழுக்க சுத்தி பார்த்துட்டு ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி செக் பண்ணும்போது தான் அந்த பொம்மை கிடைக்குது. இந்த பொம்மையை யார் கொடுத்தா அப்படின்ற மாதிரி வேக வேகமா அந்த பொம்மையில இருக்க ஊக்க எல்லாத்தையும் அதாவது அந்த பெரிய ஊசி எல்லாத்தையும் எடுத்துட்டு ஹீரோவை சுயநினைவுக்கு கொண்டு வராரு. இந்த பொம்மை ரொம்ப ஆபத்தானது அப்படின்ற மாதிரி பல நோண்டி சில மந்திரங்கள் எல்லாத்தையும் சொல்லி அதை புதைக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஹீரோ கிட்ட இப்ப போய் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மனுஷனுக்கு அப்பாற்பட்ட சக்தி ஒன்று இருக்கு அப்படின்றது நீ இப்ப உணர்றியாப்பா, அந்த சக்தியை நம்மளால அழிக்க முடியும், கடவுள் நம்ம கூட இருக்காரு அப்படின்ற மாதிரி தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த பையனை நைட்டோட நைட்டா சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி போக முதல்ல அந்த பையன் வெளியே வர்றதா தெரியல. அவனோட அம்மாவை கம்பல் பண்ணி அந்த பையனை வெளியே கொண்டு வர வைக்கிறாங்க. 2 பேர் பிடிச்சிக்கிட்டு அந்த பையனோட உடம்புல இருக்க ஆன்மாவை வெளியே கொண்டு வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண அந்த ஆன்மா அப்படியே தப்பிச்சு ஓடி போயிடுது. அங்க இருக்க எல்லாருக்குமே ஷாக், எங்க போயிருப்பா அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது நம்ம ஹீரோக்கு அந்த இடம் தெரியும். அந்த பெரிய மரத்துக்கிட்ட தான் போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி அங்க கூட்டு போறாங்க. அமைதியா அந்த குழந்தை உட்கார்ந்துகிட்டே இருக்கும்போது அந்த குழந்தை
குழந்தை முழுசா ஜின்னா மாறி இருக்கு அப்படின்னு நமக்கு காமிக்கிறாங்க. என் பக்கத்துல யார் வந்தாலும் அவங்களோட உயிர் போகும் அப்படின்ற மாதிரி மிரட்டி அந்த குழந்தை உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த சாமியார் இருக்கா இல்லையா, ஒரு பெரிய வட்டத்தை ஒன்று கிரியேட் பண்றாரு. அது நெருப்பு வச்சு அப்படியே வட்டத்தை நெருப்பால் ஆக்குறாரு அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு இந்த வட்டத்தை தாண்டி அந்த ஜின்னால வெளியே வர முடியாது. அந்த ஜின்னை நாம இப்ப அடக்குறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் அவர் உள்ள போறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய மந்திரங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டே இருக்கும்போது ஜின் ஒரே ஒரு வார்த்தை தான், இந்த மந்திரங்கள் எல்லாமே எனக்கு தெரியும், நானும் தாந்திரிகள் எல்லாத்தையும் பண்ற குடும்பத்துல இருந்து தான் வந்தேன், இந்த மந்திரங்கள் எதுவுமே என்ன பண்ணாது அப்படின்ற மாதிரி வட்டம் போட்டு வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த வட்டத்தை ஈஸியா கடந்து போயிட்டு வருது. அமைதியா வந்து மறுபடியும் மரத்துக்கிட்டே உட்காந்து, ஸோ நீங்க பண்ற விஷயங்கள் எதுவுமே எனக்கு பலிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக இந்த மனுஷன் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சாம்பல் மாதிரி இருக்கும், அதை தூக்கி போட்டு நீ யார், எதுக்காக இந்த பையனோட உடம்புக்குள்ள வந்து துன்புறுத்திக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது முதல்ல அந்த ஆன்மா சொல்ல கிடையாது, போக போக ஒரு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்குது. அது ஒரு பெண் ஆன்மா, அதாவது ஒரு அம்மாவோட ஆன்மா அப்படின்ற மாதிரி இருக்கும். பாசத்துக்காக, அதாவது குழந்தை பாசத்துக்காக ஏங்குற அம்மாவா இருப்பாங்க. தன்னோட குழந்தைய கண் முன்னாடியே பறி கொடுத்தவங்களா இருப்பாங்க. தன்னோட கணவர் இறந்து போயிட்டாரு, தன்னோட குழந்தை இறந்து, இந்த சோகத்துல இவங்க ஆன்மாவா சுத்திக்கிட்டே இருக்கும்போது 3 பேரு சேர்ந்து மாடி மேல மந்திரம் போட்டாங்க இல்லையா, இந்த சுமோனோட உடம்புக்குள்ள தான் ஜின் வந்து சேருது அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னோட குழந்தைய இவனோட உருவத்துல நான் பார்க்க ஆரம்பிச்சேன், அதனாலதான் இவனுக்கு தேவையான விஷயங்களையும் இவன் கூடயோ இருக்கும் ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு ஒரு சில விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சு. ஸோ இவனை திருடனா காமிச்சு ஊர் மக்கள் எல்லாருமே வெறுத்து ஒதுக்கி இவன் சாவை யாரும் பெருசா பேசக்கூடாது அப்படின்றதுக்காக இது எல்லாத்தையுமே ஜின் தான் பண்ணிருக்கு. அண்ட் இவன் இறந்து போன மாதிரி நடிச்சது ஜின் பார்த்த வேலை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது அங்க இருக்கிற ப்ரொஃபஸருக்கும் தெரியல, இவருக்கும் தெரியல. பட்டுன்னு ப்ரொஃபஸரும் அம்மாவை தாண்டின சக்தி இங்க எதுவுமே கிடையாது, எங்களால ஒன்னும் பண்ண முடியாம இருக்கலாம், ஆனா அவனோட அம்மா அவனை கண்டிப்பா கொண்டு போவாங்க அப்படின்ற மாதிரி வேகமா சுமோனோட அம்மா கிட்ட போய் உன்னோட மகனை நீ மட்டும்தான் காப்பாற்ற முடியும், அது உன்னாலதான் முடியும் அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்க அவங்க போறாங்க. என்னோட குழந்தைய நீ கொடுத்துரு அப்படின்ற மாதிரி கெஞ்ச ஆரம்பிக்க அந்த ஜின் இவங்களை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல அம்மாவை அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவனுக்குள்ள, அதாவது அந்த ஜின்னுக்குள்ள இருக்க சுமன் வெளியே வர ஆரம்பிக்கிறேன். என்னோட அம்மாவை அடிக்காத அப்படின்ற மாதிரி கையை தடுக்க ஆரம்பிக்க இங்க ஒரு பயங்கரமான அமானுஷ சண்டை போக ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுக்கு நடுவில் சுமனோட அம்மாவும் என்னோட குழந்தைய விட்டுட்டு 10 மாசம் சுமந்து பெத்து எடுத்த என் குழந்தைய என் கூட விட்டுட்டு என் குழந்தை இல்லாம என்னால் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி கெஞ்சிக்கிட்டே இருக்க அந்த ஜின் என்ன பண்ணதுன்னு தெரியாம தவிக்க ஆரம்பிக்குது. அப்படியே அந்த குழந்தையோட உடம்புல இருந்து காணாம போன மாதிரி காமிக்கிறாங்க. எல்லாரும் ஓடி போய் சுமார பாக்குறாங்க, உனக்கு ஒன்னும் இல்லடா, எல்லாமே சரியாயிடுச்சு இல்லடா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு அப்படி ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயினோட முகத்துல மாற்றங்கள். ஸோ அந்த ஜின் இவங்களோட உடம்புக்குள்ள வந்து என் பையனை நீ எங்கடி கொண்டு போவ அப்படின்ற மாதிரி சுமோனோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்கள அடிக்கலான்னு போக அந்த சமயம்னு பார்த்து சுமோன் ஓடி வந்து என் அம்மாவை அடிக்காத, என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு கதற ஆரம்பிக்கிறான். இதை பார்த்தது உன்னோட அம்மா நான் தான்டா, அவங்க கிடையாது, எதுக்காக அவங்கள கெஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அந்த ஜின் கத்திக்கிட்டே இருக்க முடிவுல அந்த 2 பேரும், அதாவது அம்மா குழந்தை 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்காங்க அப்படின்றத அந்த ஜின் பாக்குது. இதுக்கு மேல இந்த உலகத்துல அதால இருக்க முடியல அப்படின்ற மாதிரி அப்படியே பொத்தன் ஹீரோயின் மயக்கம் போட்டு விழ அவங்கள ரெஸ்கியூ பண்றாங்க. இந்த குழந்தைய ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. இத்தோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.